ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோல்டு ரேட்டை பத்தி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து வார் ஸ்டேட்டஸ் என்ன, கோல்டு இனிமே எப்படி இருக்கும் அப்படின்ற டீடைல்ஸ் பார்க்கலாம். அதை தவிர நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கோல்டு எப்படி யூஸ் பண்ணா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு டீடைலான வீடியோ கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். அதாவது ஒரு 5 வருஷத்துக்குள்ள நம்மளால எப்படி வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்க முடியும், அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுடைய கோல்டு சேவிங்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுங்க. எனக்குமே அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கான கோல்டு ரேட்டை பத்தி பார்த்துடலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. கோல்டனுடைய மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா 14,100 ரூபாய், அதாவது 60 ரூபாய் கம்மியாயிருக்கு. சில்வர் வந்து 5 ரூபாய் குறைஞ்சு 265 ரூபாய் இருக்கு. ஷாப் ரேட் வந்து 130 ரூபாய் லெஸ் ஆகி 14,020 ரூபாய் இருக்கு. ஆக்சுவலா நேத்து நைட் வரைக்குமே கோல்டு ரேட் இன்க்ரீஸ் தான் இருந்தது. பட் மார்னிங் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் வந்து வார் திரும்பவுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னன்னா நமக்கு சீஸ் ஃபயர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் ரெண்டு பேருமே வந்து ஈரானை தாக்குறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து தாக்குதல்களுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈரான் வந்து கப்பல்களை அனுமதிக்கல, அந்த ஹார்மோஸ் நீரிணை வழியா கப்பல்களை போக அனுமதிக்கலன்னா நீங்க வந்து சுட்டு தள்ளலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலுமே இன்னொரு பக்கம் அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பக்கம் என்னதான் சீஸ் ஃபயர் அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் வார் வரதுக்கான எல்லா சூழ்நிலையுமே இருக்கு. இப்படி இருக்கும்போது நமக்கு திரும்பவுமே க்ரூட் ஆயிலுடைய பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் கோல்டு ரேட்டுமே நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். அதனாலதான் நம்ம நைட்டு போட்ட ப்ரெடிக்ஷன் படி இன்னைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகல. சோ இனிமே வந்து நான் மார்னிங்கே ப்ரெடிக்ஷன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. மார்னிங்ல அண்ட் நைட் பார்க்கும்போது நமக்கு மார்னிங்ல வந்து கம்ப்ளீட்டாவே சேஞ்ச் ஆயிடுது. சோ ரெண்டு வேலையுமே நான் அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்ப வந்து கோல்ட வந்து நம்ம லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்படி ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணி சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி மக்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டு சேமிக்கிறதுங்கிறதே ஒரு கனவா இருக்கு. ஏன்னா கோல்டு ரேட் அந்த மாதிரி ஏறிட்டே இருக்கு. பட் நம்ம சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாயுமே வந்து கோல்டுல வந்து பார்த்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். அப்படி இருந்துமே நமக்கு வந்து லாசஸ் ஏற்படுது நிறையா. அதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து கோல்ட ஒரு லக்ஸரிக்காக வாங்கல, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் நம்மளுடைய ஃபியூச்சர் சேஃப்டிக்காகவும் தான் வாங்குறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சருக்காகவோ இல்லை வந்து குழந்தைங்களுடைய படிப்புக்கு, மேரேஜுக்கு, இல்லை ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்னு சொல்லிட்டு நிறைய கனவுகளோட தான் நம்ம வந்து கோல்டை வாங்குறோம். ஸோ அதில் வந்து லாஸ் வராமல் நம்ம ஒரு 5 வருஷத்துல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எப்படி ஸ்மார்ட்டா வந்து கோல்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிளானிங் பண்ணிக்கணும். அதாவது எவ்வளவு பவுன் எத்தனை வருஷத்துல சேர்க்க போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிட்ட ஒரு 5 வருஷம் இருக்கு, அதுல வந்து நம்ம ஒரு 10 பவுன் சேமிக்க போறோம் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தாங்க. உடனே வந்து நிறைய பேர் என்ன சொல்வீங்கன்னா 10 பவுன்லாம் வந்து சாத்தியமே இல்லை 5 வருஷத்துல, இப்ப இருக்கிற விலைவாசிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணலாம். நான் என்ன சொல்றேன், உங்களால 10 பவுன் முடியலன்னா 5 வருஷத்துல 5 பவுன் போட்டுக்கோங்க, இல்ல 5 வருஷத்துல 3 பவுன் சொல்லிட்டு உங்களுக்கு என்ன முடியுமோ உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி கூட நீங்க வந்து குறைச்சிக்கலாம். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஒண்ணுமே சேமிக்காம இருக்கிறத விட ஏதோ ஒன்று சேமிக்கிறதுங்கிறது நல்ல விஷயம் தானே. ஸோ இது வந்து நம்மளுடைய சாய்ஸ் தான். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் போட்டிருக்கேன். இதே எக்ஸாம்பிளை வச்சு உங்களுக்கு என்ன வந்து பவுன் சேமிக்கணுமோ நீங்க அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 10 பவுன் அப்படின்றது நமக்கு வந்து 80 கிராம் இல்லையா? 5 வருஷத்துல 10 பவுன், அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சேமிக்கலாம் அப்படின்னா 16 கிராம், அதாவது 2 பவுன் சேமிக்கிற மாதிரி வரும். சரி, இப்போ வந்து நம்ம 1 இயர்ல 16 கிராம் சேமிக்கணும்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சேமிக்கணும்னா 16 டிவைடட் பை 12 போடுங்க. அப்போ எவ்வளவு வரும்? 1.33 கிராம்ஸ் பர் மந்த் நம்ம சேமிக்கணும். இப்போ இருக்கிற ரேட்டுக்கு நான் வந்து ஒரு 1.5 கிராம்னு போட்டிருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து ரேட் ஏறிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேமிக்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஒரு கிராம்னுடைய விலை இன்னைக்கு வந்து 14,200 ரூபாய். அப்போ 1.5 கிராமோட விலை பார்த்தீங்கன்னா 21,300 ரூபாய். இது வந்து ஒரு மாசத்துக்கான கணக்கு. இப்போ ஒரு நாளைக்கு அப்போ எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னா இந்த 21,300 டிவைடட் பை 30 போடுங்க. ஸோ 710 ரூபாய் பர் டே சேமிக்கணும். ஒரு நாளைக்கு 710 ரூபாய் சேமிச்சா ஒரு மாசத்துல நம்மளால 1.5 கிராம் சேமிக்க முடியும். ஒரு வருஷத்துல நம்மளால 2 பவுன் சேமிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து மெத்தட். நீங்க கீழேந்து மேல போகும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் 710 ரூபாய். ஆனா நீங்க வந்து இதுவே வந்து 80 கிராம் இல்லை நான் 16 கிராம் அப்படி நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மலைப்பா இருக்கும். ஸோ ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. இயரை வந்து மந்தா ஸ்பிளிட் பண்ணுங்க, மந்தை வந்து டேவா ஸ்பிளிட் பண்ணுங்க. ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து சேமிக்கிற ஆர்வமும் வரும், ஒரு பயம் வராது. சரி நம்மளாலையும் முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் வரும். இப்போ ஒரு நாளைக்கு என்னால வந்து 710 ரூபாய்லாம் சேமிக்க முடியாது அப்படின்றவங்க இதுல பாதியா சேமிங்க. அப்ப கூட உங்களால வந்து ஒரு வருஷத்துல 2 பவுன் வாங்குற இடத்துல 1 பவுன் வாங்க முடியும் இல்லையா? ஸோ அப்படி வந்து நீங்க வந்து குறைச்சிக்கோங்க, சேமிக்காமலே விட்டுற வேண்டாம். அதுக்காக தான் நான் வந்து இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன்.
ஸோ இப்போ வந்து 5 டைப் ஆஃப் சேவிங் மெத்தட்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் அஞ்சையுமே வந்து யூஸ் பண்ணியும் சேவ் பண்ணலாம். இல்லை வந்து ஏதாவது ஒரு மெத்தடை எடுத்து அதில் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணியும் சேவ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கோல்டு சிட்டு ஸ்கீம் தான். இது வந்து நம்ம மாதம் கட்டுற மந்த்லி சிட் ஸ்கீம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 1000 ரூபாயிலேருந்தே வந்து சிட் ஸ்கீம் சேரலாம். நல்ல ஒரு ரெப்யூட்டடான ஷாப் பார்த்து சேர்ந்துக்கோங்க. அதே மாதிரி கிராம் பேஸ்டாக சேர்ந்துக்கோங்க. 18% வேஸ்டேஜ் ஃப்ரீயாக இருக்கிற ஷாப்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மந்த்லி சிட் ஸ்கீமில் நீங்கள் வந்து வருஷத்துக்கு 2 பவுன் வாங்கணும்னா இப்போ இருக்கிற ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 20,000லேருந்து 21,000 கண்டிப்பாக வேணும். இல்லை எனக்கு வருஷத்துக்கு 1 பவுன் வாங்கினா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாதத்துக்கு ஒரு 10,000லேருந்து 11,000 கட்டிட்டு வாங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மெத்தடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஒன் டைம் ஸ்கீம்னா நமக்கு தெரியும். அதை நம்ம கிட்ட வந்து ஒரு பல்கான அமௌண்ட் இருக்குன்னா அதை வந்து அன்னைக்கு ரேட்டுக்கு தங்கமாக வரவு வச்சிடுறது. ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரேட் வந்து ஏறினாலும் நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இறங்கினா நம்ம கவலைப்படுவோம் தான். ஏன்னா நம்ம கட்டும்போது ஹையாக இருந்ததுன்னு 11 மாதம் கழிச்சு பார்க்கும்போது நம்ம கட்டின அன்னைக்கும் அந்த 11 மாதத்துக்கு அப்புறம் வர ரேட்டை பார்க்கும்போது நமக்கு வந்து ப்ராஃபிட் தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ நாள்லாம் வந்து ரேட்டு குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. இடையில வந்து குறைஞ்சாலும் திரும்பி வந்து கோல்டு ரெக்கவர் ஆகிடும். ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1 லட்சம் ரூபாய் நம்ம வந்து டெபாசிட் பண்ணுறோம். அன்னைக்கு ரேட்டு 14,200னா நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பீங்கன்னா 7.04 கிராம்ஸ் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு வேஸ்டேஜுமே கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் 3% ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வாங்கினா போதும். இந்த மெத்தட்லேயுமே வந்து நீங்கள் வருஷத்துக்கு 2 பவுனோ 1 பவுனோ சேமிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஜி கோல்டு சேவிங்ஸ். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ டிஜி கோல்டை பொறுத்த வரைக்கும் ஜிஆர்டியில் இருக்குது, போத்தீஸில் இருக்குது, தங்கமயிலில் இருக்குது. நம்ம வந்து 100 ரூபாயிலேருந்து நம்ம சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து எதுக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காயின்ஸாக வாங்கும்போது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நமக்கு அது போனஸ் அமௌண்ட்டும் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து ஆவரேஜ் ரேட்லையும் காயின் வாங்கலாம். திருப்பி இப்போ நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக காயின் வாங்கும்போது ஒவ்வொரு தடவையுமே அந்த 2% டை சார்ஜஸ் கொடுக்குறோம், 3% ஜிஎஸ்டி கொடுக்குற மாதிரி வரும். இதுலன்னா நீங்கள் 11 மந்த்ஸ் கழிச்சு ஒரே ஒரு வாட்டி மட்டும் வந்து ஜிஎஸ்டி அண்ட் வேஸ்டேஜ் கட்டி வாங்கிக்கிற மாதிரி வருது. ஸோ இதுவுமே நமக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் தான். ஆவரேஜ் ரேட்டில் வாங்குறதுனால நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்குது 11 மந்த்ஸ் கழிச்சு. ஸோ இதில் நீங்கள் ஜுவல்லரியாக வாங்கும்போது என்ன ஆகும்னா அந்த போனஸ் அமௌண்ட் அவங்க கொடுக்கறது எல்லாமே வந்து அந்த வேஸ்டேஜில் நமக்கு வந்து போயிடுது. ஸோ கம்மியாக அப்படியே எனக்கு கண்டிப்பாக ஜுவல்லரி தான் வேணும் அப்படின்னா கம்மியான வேஸ்டேஜ், அதாவது செயின்ஸ், பேங்கிள்ஸ், காப்பெல்லாம் வருது இல்லையா, அதை நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவு ப்ராஃபிட் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கம்மியான கிராம்ஸ் தான் எனக்கு ஆட் ஆயிருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு பெருசாக வந்து லாஸ் வராது. ஸோ அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த மெத்தட்லையுமே நீங்கள் வந்து 1 பவுனோ 2 பவுனோ ஒரு வருஷ முடிவில் வந்து வாங்கிட்டு வரலாம். அதுக்குமே நான் போட்ட கேல்குலேஷன் நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிசிக்கலாக கோல்டு காயின்ஸ். ஸோ இது இப்போ இந்த டிஜி கோல்டுக்கும் இந்த கோல்டு காயின்ஸ்க்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, இப்போ கோல்டு காயின்ஸ்லாம் நான் மாதம் 1.5 கிராம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கும்போது என் கையில் வந்து காயின் இருக்கும். ஒரு எமர்ஜென்சி எனக்குன்னா நான் வந்து பிளட்ஜ் பண்ணிக்கலாம் அதை. இல்லை வந்து எனக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் சேல்ஸ் பண்ணணும்னா கூட நான் டக்குன்னு வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வித்தியாசம். இதுலனா நீங்கள் 11 மாதம் வெயிட் பண்ணுற மாதிரி வருது. ஆனால் இதில் அப்படி கிடையாது. வேணும்னா நீங்கள் வந்து எனி டைம் விற்கலாம், எனி டைம் வந்து பிளட்ஜ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இதில் இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் இந்த ஃபிசிக்கல் கோல்டில். ஆனால் ஒவ்வொரு முறையுமே நீங்கள் வந்து ஒரு 2% டை சார்ஜும் 3% ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி வரும். இதில் வந்து எப்பெல்லாம் நம்ம சேவ் பண்ணிட்டு வரலாம்னா, நம்ம வந்து ஃபெஸ்டிவல் டைம் இப்போ நம்ம வாங்குவோம் இல்லையா, அக்ஷய திருதிக்கு வாங்குவோம், நியூ இயர்க்கு வாங்குவோம், அந்த மாதிரி டைம்லலாம் கோல்டு காயின்ஸாக வாங்கிக்கலாம். இல்லை உங்கள் குழந்தைங்களுடைய பிறந்தநாள், உங்களோட பிறந்தநாள், ஹஸ்பண்ட் பிறந்தநாள், அந்த மாதிரி வாங்கலாம். மேரேஜ் டே இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கிஃப்டிங் மாற்றி பண்ணிக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா, ஒரு பக்கம் நம்ம கிஃப்ட் கொடுத்தோன்ற சந்தோஷமும் இருக்கும், இன்னொரு பக்கம் நம்ம சேவிங்ஸுக்குமே அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிஆர்டி மாதிரி ஷாப்லலாம் 100 மில்லி காயின்ஸே கிடைக்குது. இந்த 100 மில்லிக்கே அங்கே வந்து HUID எல்லாமே போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம எந்த கவலையுமே பட வேண்டாம். 100 மில்லிலேருந்து 100 கிராம் வரைக்கும் எல்லா ஷாப்ஸ்லையுமே மேக்ஸிமம் காயின்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம 2% டை சார்ஜ் ஜிஎஸ்டியும் கட்டி அதை கூட வாங்கி சேவ் பண்ணிட்டே வரலாம். இந்த மெத்தடில் கூட நீங்கள் வருஷத்துக்கு வந்து 1 பவுனோ 2 பவுனோ தாராளமாக சேர்த்துட்டு வரலாம். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது கோல்டு இடிஎஃப்ஸ் பற்றி. இதில் கோல்டு இடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா டாடா இடிஎஃப் இருக்குது, நிப்பான் கோல்டுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் டிஜி கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் ஷாப்ஸ் லைக் ஜிஆர்டி, போத்தீஸ் அந்த மாதிரி ஷாப்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஜீரோதா, க்ரோ ஆப்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஸ் எல்லாமே நமக்கு இருக்குது. அது மூலியமாக கூட நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம முடிக்கும் போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. அது வந்து நமக்கு 0.5% கிட்ட வந்து லாஸ்டா வரும். என்ன ஒரு பெரிய ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நோ மேக்கிங் அண்ட் நோ வேஸ்டேஜ் அதெல்லாம் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஸ்டோரேஜ் ரிஸ்க்குமே இல்லை, எங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறதுன்னு. இதெல்லாம் டிஜிட்டல் கோல்டுங்கிறதுனால அந்த ப்ராப்ளமே வராது. இதை நீங்கள் எனி டைம் வாங்கி எப்போ வேணாலும் வந்து வித்துடலாம். அந்த ஒரு ப்ளஸுமே இருக்குது. அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ட்ராக்கிங் எரர்ஸ்னு சொல்லிட்டு ப்ரைஸ் டிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து மைனர் டிஃபரன்ஸ் தான் வரும்.
ஆனுவல் ஃபீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமே இப்போ நீங்கள் 5 வருஷம் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு வருஷமே ஒரு சர்டைன் அமௌண்ட் ஃபீஸாக நமக்கு வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த 2 வந்து டிஸ்அட்வான்டேஜுமே இதில் வந்து இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு இடிஎஃப்ஸுமே வந்து இயர்லி ரிட்டர்ன்ஸ்லாம் நமக்கு வந்து கண்டிப்பாக 8 to 10% அந்த மாதிரி கொடுக்கும். இதெல்லாம் லாங் ரனில் எஸ்ஐபி மாதிரி நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டுமே இருக்குங்க உங்களுக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டில் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பயப்படுறவங்களாம் வந்து இந்த மாதிரி எஸ்ஐபி மெத்தடில் நீங்கள் கோல்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு கூட வந்து 3 to 5 years ஹோல்டு பண்ணாலே நல்ல ப்ராஃபிட் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம வந்து 5 டைப் ஆஃப் சேவிங்ஸ் பார்த்தோம். இதில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மெத்தடை சூஸ் பண்ணி சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை இந்த 5த்துலையுமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி சேவ் பண்ணுறேன் அப்படின்னாலும் ரொம்பவே ஹாப்பி தான். ஏன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து 5 வருஷத்தில் நம்மளோட இலக்குகளை அடையிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால வந்து கோல்டு சேவிங்ஸை நிறுத்திடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த 5 மெத்தடை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் 1 பவுனோ 2 பவுனோ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சேமிக்கும் போது 5 வருஷத்தில் 10 பவுனோ 5 பவுனோ நிச்சயமாக உங்களால் சேமிக்க முடியும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து கோல்டு ரேட்டை பற்றி பார்த்தோம். கோல்டு ரேட் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்த்தோம். அதே மாதிரி 5 டைப் ஆஃப் கோல்டு சேவிங்ஸ்ல நம்மளால 5 வருஷத்துல எப்படி 10 பவுண்ட் சேமிக்க முடியும் அப்படின்ற ஒரு பிளானிங்குமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.